பந்தக்கால் நல்லபடியா நட்டாச்சுமா. சரி. இதுக்கப்புறம் ஆக வேண்டிய மற்ற வேலைகள் சரி. பாருங்க. என்னாச்சு? ஐயோ பகவானே, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. அதோட அறிகுறி தான் பந்தக்கால் கவிழ்ந்து கீழே விழுந்துடுத்து. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? அஸ்திவாரம் கொடசாஞ்சிடுச்சு. மறுபடியும் பூஜை பண்ணி பந்தக்கால ஊனணும். அம்மா, பந்தக்கால் ஊன்னா 5 பேரும் உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தானே? இல்ல வெளியாளுங்க இருக்காங்களா? தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அனிதா சந்தோஷப்படுவானுதான் நான் இந்த சக்தியை சேர்த்தேன். அதனாலதான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. பந்தக்கால் நடும்போதே சரியா ஊனலன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன இருந்தாலும் அந்த பந்தக்காலு என் பொண்டாட்டி தலைமையில விழுந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம் பக்தி மேல இப்ப பழிய போட்டுட்டா. இவெல்லாம் திருந்தவே மாட்டா. சாமி, இப்ப என்ன பண்றது? இப்போ ஒத்தப்படையில 3 பேர் சேர்ந்து பந்தக்கால் நடணும். சரிங்க சாமி. திவ்யா, ருத்ரா வா. கவலைப்படாத ருத்ரா. அதான் ஐயர் அதுக்கான காரணத்தை சொல்லி மறுபடியும் பூஜை பண்ணி பந்தக்கால நட்டாச்சுல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வா.